பாஸ் வீட்டில் இன்று நடக்க போகும் போட்டியில் உங்களுக்கு எதிராக போட்டியிடும் நபர்கள் அம்மாடி என்ன என் உருவத்துல எல்லாரும் குட்டி குட்டியா இருக்காளுவா. நேத்து சம்போ காளி, இன்னைக்கு மினி பத்திர காளியா? நான் ஒன்னும் உங்கள மாதிரி இல்ல, நீங்க எல்லாரும் தான் என்ன மாதிரி இருக்கிறியோ. யாய் என்னாச்சு? ஏன் எல்லாரும் அழுவுறீங்க? ஏ அம்மா, ரெண்டு மிரட்டுறதுக்குள்ள இந்த அழுவுற அழுவ. அப்படின்னா இவளுக எல்லாருமே டம்மி பேசுகதானா? நான் கூட இவ்வளவு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து என்ன அடிச்சு போட்டுருவாளோன்னு பயந்தே போனம்போ. என் செல்ல கண்ணுவளா, அழாதிய மக்கா, நான் உங்க யாரையும் திட்ட மாட்டேன். தேங்க்யூ. எங்க எல்லாரும் சிரிங்க பாப்போம். இவ்வளவு எல்லாரும் சரியான காமெடி பீசுவலா இருக்காளுவ. அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி நடக்கிற போட்டியில சொலப்பமா ஜெயிச்சிடலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அநியாயம், ரொம்ப ரொம்ப அநியாயம். பேய் பாஸ், கேட்ட திறந்தா டெய்லியும் வில்லன் கேரக்டர்களா வரும்னு பார்த்தா தினம் காமெடி கேரக்டர்களா அனுப்பி விட்டுட்டு இருக்கிறிய. நான் கஷ்டப்பட்டு காலைய அடக்கி இந்த விஐபி கார்டை வாங்கினா நீங்க என்னடான்னா இந்த காட்டு யானைக்கு டெய்லியும் ஈஸியான டாஸ்கா கொடுத்து அவளை டெய்லியும் ஜெயிக்க வச்சிட்டு இருக்கிறிய. என்ன பேய் பாஸ், இந்த 2090க்காக ஃபேவரிசம் பண்றீங்களா? ஃபேவரிசம்? ஆமா, இது என்ன பேய் பாஸா இல்ல பத்ரகாளி பாஸா? டெய்லியும் ஒவ்வொரு வருஷனா பத்ரகாளி வந்துட்டே கிடக்கா. சொல்லுங்க பேய் பாஸ், நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு நீதி கிடைச்சாகணும். பிள்ளைவளா, நீங்களா என்னமா சாப்பிடுறிய? ஆண்டி உங்களுக்காக மைக்ரோவேவ் ஓவன்ல சுட சுட சமைச்சு தாரேன். யாய் லட்டு ஆண்டி, நான் இங்க மதுரையை எரிச்ச கண்ணகி மாதிரி பேய் பாஸ் கிட்ட நீதி கேட்டுட்டு இருக்கிறேன். ஆனா நீங்க என்னடான்னா கூட்டாஞ்சோறு சாப்பிடுற மாதிரி கூட்டமா உட்கார்ந்துட்டு இருக்கிறிய. அம்மா பண்ணு மேல நீ நீதி கேட்கணும்னா செத்து தள்ளி போய் நின்னு கேளம்மா. நாங்க எல்லாரும் ஃபேமிலி ரீயூனியன் மாதிரி ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட போறோம். அப்புறம் நாங்க சாப்பிடுறத கண்ணு வச்சு போடாத புள்ள, பிறகு எங்களுக்குள்ள வயிறு வலிக்கும். பாத்தீங்களா பேய் பாஸ், அந்த லட்டு ஆண்டி எவ்வளவு திமிரா பேசுறா பாருங்க. சரி வாங்க வாங்க, எல்லாரும் இந்த பக்கெட்ல இருக்கிற சிக்கன் பிரியாணியை சேர்ந்து சாப்பிடுவோம். ஏக்கா, எனக்கு இந்த ஒரு அரிசி போதுங்க, இதே வயிறு நம்பிரும். ஆமா ஒரு அரிசி போதும். என்ன கண்ணுவளா சொல்றிய? இவ்வளவு நிறைய பிரியாணி வேண்டாமா? ஒரே ஒரு அரிசி மட்டும் போதுமா? ஆமா. அப்பாடி, அப்ப சோறு திங்கிற போட்டிக்கு வச்சானுவனா இவ்வளவு எல்லாரும் தோத்துருவாளுவ. நாம சுலபமா ஜெயிச்சிடலாம். நான் கூட 5 பேர் சேர்ந்து பயங்கரமா சாப்பிட்டுருவாளோன்னு பயந்தே போனம்போ. பேய் பாஸ், நான் பேசுறது கேக்குதா இல்லையா? இது பேய் பாஸா இல்ல பத்ரகாளி பாஸா? பேய் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இன்னும் சற்று நேரத்தில் பேய் பாஸ் வீட்டில் போட்டி நடைபெற உள்ளது. பன்மேல் ஒருவேளை இந்த கோஸ்ட் பாஸ் விஐபி கார்டினை பயன்படுத்தி இந்த விளையாட்டினை நீங்கள் ஸ்கிப் செய்ய நினைத்தால் அதனை இப்பொழுதே செய்து கொள்ளலாம். வேண்டாம் பேய் பாஸ், எல்லாமே இந்த 2090க்கு ஃபேவராவே போகுது.
நீங்க முதல்ல இன்னைக்கு என்ன டாஸ்க்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் கார்டை யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவெடுத்துக்கிறேன். மன்னிக்கவும் பன்மேலி, இந்த கோஸ்ட் பாஸ் விஐபி கார்டினை நீங்கள் பயன்படுத்த போகிறீர்களா இல்லையா என்ற முடிவினை எடுத்த பிறகுதான் இந்த டாஸ்க் ரிவீல் செய்யப்படும். பேய் பாஸ், இந்த டுன்டு நைன்டிக்காக நீங்க ரொம்ப ஃபேவரிசம் பண்றீங்க. இதெல்லாம் ரொம்ப 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 அநியாயம் பேய் பாஸ். மன்னிக்கவும் பன்மேலி, எங்களிடம் வாக்குவாதம் செய்வதை நிறுத்திவிட்டு சீக்கிரமாக உங்களது முடிவினை கூறுங்கள். அம்மா பண்ணு மேல என்னம்மா அப்படி பாக்கா? இதுக எல்லாமே செத்தோண்டு இருக்குது. கண்டிப்பா ஈஸியான டாஸ்கா தான் பண்ணுவேன். நீ இந்த கார்டை பயன்படுத்தாத கண்ணு, இத பின்னாளுக்கு சேர்த்து வச்சுக்க. ஆமா ஆமா. இவ்வளவா எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. ஒருவேளை இன்னைக்கு நடக்கிற டாஸ்க்ல எல்லாரும் ஒன்னு சேர்ந்து என்ன அடிச்சு தோக்கடிச்சுட்டாளுங்கன்னா அப்படிதான் அப்படிதான். சூப்பரோ சூப்பர், போங்க. அப்படிதான் அப்படிதான், யாரும் அவளை விடாதீய. அப்படிதான், நல்லா எல்லாரும் சேர்ந்து அடி போடு போடுன்னு அடி வெளுத்துருங்க. சூப்பரோ சூப்பர், அப்படிதான். நல்ல கும்மாங்குத்தா மூக்குலயே குத்துங்க. பண்ணு மேல பண்ணு மேல அடிக்கிற அடியில அவ மூக்கு மேலதான் வரணும். அட கடவுளே, என்னம்மா பண்ணு மேல என்ன கண்ணு யோசிச்சுட்டு இருக்கா? அதான் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, நீ அந்த கார்டை பயன்படுத்தாத கண்ணு. ஏய் லட்டு ஆண்டி, கண்ணு பண்ணுன்னு என்ன தீர்த்து கட்ட பிளான் போடுறியன்னு எனக்கு நல்லா தெரியும். பேய் பாஸ், நான் முடிவெடுத்துட்டேன். இந்த லட்டு ஆண்டி ஒரே ஒரு ஒத்த அரிசிய கொடுத்து இதுக எல்லாத்தையும் ஒன்னா கரெக்ட் பண்ணிட்டா. அதனால இதுக எல்லாரும் ஒன்னு சேர்ந்து சதி பண்ணி என்ன அழிச்சாலும் அழிச்சிருங்க. அதனால என்கிட்ட இருக்கிற இந்த கடைசி கோஸ்ட் பாஸ் விஐபி கார்டை இன்னைக்கு நடக்கிற கேம்ல நான் யூஸ் பண்றேன். யாப்புல நீ தப்பான முடிவு எடுத்துட்டாம்மா. நல்ல ஈஸியான கேமா கொடுக்க போறானுவ, நீ அப்புறம் பீல் பண்ண போறா பாரு. கோஸ்ட் பாஸ் கேக்குதா? நான் இந்த கோஸ்ட் பாஸ் விஐபி கார்டை பயன்படுத்துறேன். முடிவை எடுத்ததற்கு நன்றிகள் பன்மேலி. பன்மேலி, உங்களது கோஸ்ட் பாஸ் விஐபி கார்டினை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம். நீங்கள் வெற்றிகரமாக இந்த டாஸ்கினை ஸ்கிப் செய்து உள்ளீர்கள். நன்றி பேய் பாஸ், நன்றி. ஐயா பேய் பாஸ் ஐயா, எங்களுக்கெல்லாம் என்ன டாஸ்க் சீக்கிரம் சொல்லுங்க, நாங்கெல்லாம் ரொம்ப ஆர்வமாய் உள்ளோம். ஆமா ஆமா, உங்கள் அனைவருடைய ஆர்வத்திற்கும் எமது நன்றிகள். போட்டியில் கலந்து கொள்ளவிருக்கும் அனைவரும் உடனடியாக பேய் பாஸ் வீட்டின் பின்புறம் இருக்கும் கார்டன் ஏரியாவிற்கு வாங்க. வரோம் பேய் பாஸ். அம்மா மினி பத்திரகாளிகளே, நீங்களும் கூட வாங்க. அந்த லட்டு ஆண்டிக்கு மட்டும் ஈஸியான டாஸ்கா கொடுத்தானுங்க, பிறகு இந்த வீட்டையே இடிச்சு தள்ளிடுவேன். அடக்கு கடவுளே, இந்த இடமா? ஏ அம்மா, இம்மா பெரிய கோலத்தை போட்டு வச்சிருக்கானுவ. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கோலம் போட்டு பேய் பாஸ் வீட்டுல ஒரு போட்டி வச்சானுவ. அதுதான் பேய் பாஸ் வீட்டு கராத்தே போட்டி. அந்த போட்டியில தான் இந்த பண்ணு மேல ஈயோட அக்காவை அந்த பேய் போட்டு தள்ளிச்சு. ஆனா நானும் அந்த பேய கஷ்டப்பட்டு தான் தோக்கடிச்சேன். அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி கராத்தே போட்டியா வைக்க போறானுவ. இவ்வளவு
இவளுவனா பார்த்தா சின்ன சிறுசுகளா இருக்காளுவ. ஒருவேளை பயங்கரமா கும்மாங்குத்து குத்துற கராத்தே வீரர்களா இருப்பாளுவளோ? அக்கா பத்திரகாளி அக்கா, எங்களை பார்த்து என்னக்கா யோசனை செஞ்சிட்டு இருக்கிய? ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்லை. ஆமா, உங்க எல்லாருக்கும் கராத்தேனா என்னன்னு தெரியுமா? கராத்தேவா? ஆஹா, அப்படிலாம் எங்களுக்கு ஒன்னும் தெரியாதுக்கா. ஆமா ஆமா, தெரியாது. அப்பாடி, ரொம்ப சந்தோஷம். இன்று நடைபெறும் போட்டியின் பார்ட்டிசிபென்ட்ஸ்களான பத்திரகாளியும் மினி பத்திரகாளிகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கோலத்திற்கு நடுவுல வந்து நில்லுங்க. சரி பேய் பாஸ். யா மினி பத்திரகாளிகளா, நீங்களும் வாங்க. வந்துட்டோம். ஐயா பேய் பாஸ் ஐயா, நாங்க எல்லாரும் வந்துட்டோம். இந்த போட்டியோட விதிமுறை என்னன்னு சொல்லுங்க, ஒரே கொலப்பரேஷனா இருக்கு. சொல்றேன். இந்த போட்டியின் விதிமுறைகள். முதலில் இப்போட்டியானது இப்போதிலிருந்து சூரியன் உதயமாகி விடியும் வரை நடைபெறும். எனவே இந்த போட்டி முடியும் வரை எக்காரணத்தை கொண்டும் போட்டியாளர்கள் இந்த கோலத்தை விட்டு வெளியே வரக்கூடாது. இக்கோலத்தினை விட்டு வெளியே செல்லும் போட்டியாளர்கள் நேரடியாக இப்போட்டியிலிருந்து எலிமினேட் செய்யப்படுவார்கள். விடியும் வரை எந்த போட்டியாளர்கள் கோலத்திற்குள்ளே இருக்கிறார்களோ அந்த போட்டியாளர்களே இப்போட்டியின் வெற்றியாளர்களாக அறிவிக்கப்படுவார்கள். என்ன பேய் பாஸ் சொல்றிய? விடியற வரைக்கும் யாரு கோலத்துக்குள்ள இருக்கிறாங்களோ அவையெல்லாம் ஜெயிச்சவங்கன்னு அர்த்தமா? அப்படின்னா நாங்க எல்லாரும் இதே மாதிரி விடியற வரைக்கும் கோலத்துக்குள்ளேயே இருந்தோம்னா நாங்க எல்லாருமே ஜெயிச்சிருவோமா? ஆமா, விடியற வரைக்கும் நீங்க எல்லாரும் இந்த கோலத்துக்குள்ளேயே இருந்தீங்கன்னா நீங்க எல்லாருமே இந்த போட்டியின் வெற்றியாளர்கள் தான். ஒரு கோலத்துக்குள்ள மட்டும் விடியற வரைக்கும் இருந்தோம்னா போட்டி முடிஞ்சு நாங்க ஜெயிச்சிருவோமா? ரொம்ப நன்றிங்க பேய் பாஸ் ஐயா, எவ்வளவு சுலபமான போட்டியெல்லாம் எனக்கு தந்திருக்கீங்க. ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி.